இன்றைக்கி என்ன விட போகிறேன்னா ஸ்லாப் டியூல் அப்படின்ற ஒரு கேம் இதோ இப்போவே அடிச்சுட்ருக்காங்க போட்டா. ஐயோ இந்த பவரில் எங்கேருந்து தான் கிடைக்கிறோன்னு தெரில. ஐயோ என்னாச்சு இவனை காமிக்கிறாங்க, குதிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வந்துடுவோம். நான் அப்படி பண்ணி பார்த்தா வந்துருச்சு. இப்போ வாங்க 3 பேர் டீமாக போகலாம். ஓகே நீ ஃபஸ்ட்டு போடா, ஏன்னா இவன் அதிகமான ஸ்லாப் வச்சுருக்கான். நான் இதை எப்படி எடுத்தேன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட் கூட சண்டை போட்டேன். ஆனால் அவனை நான் அடிக்கவே வைக்கல, அப்படியே இருந்தான். நான் அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு அவனை அடித்து அப்படியே காயின்லாம் எடுத்து இந்த லெஜெண்ட்ரி ஸ்மைலி ஸ்லாப் எடுத்தேன். இவன் ஃபஸ்ட்டு போகட்டும். 2 பேரும் ஒரே ஸ்லாப்பு தான் வச்சுருக்கோம். ஓகே அடி ஐயோ இந்த பேக்கன் வேறு. ஆமாம் யார் வின்னு? அந்த பொண்ணு டீமா? அந்த பொண்ணு மொக்கையான ஸ்லாப்பு தான் வச்சுருக்கா. அப்போ எப்படி வின் ஆகுறான்னு தெரில. அது மொக்க ஸ்லாப்பா இது மொக்க ஸ்லாப்பான்னு தெரில. ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஐயோ கீழே விழுந்துட்டேன். நம்ம என்ன பண்ணோன்னா இதில் என்ன ரூல்ஸ்னால் இப்போ இந்த கொடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இடத்துல வைக்கிறோம். அவங்களோட கொடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ரெட் ஃப்ளாக் எடுத்து அவங்க அங்கே வைப்பாங்க. அவங்களோட ப்ளூ ஃப்ளாகை எடுத்து நம்ம இடத்துல வைக்கணும். அப்பாடி அவ்வளோ அடிச்சிடலாம். இவன் அடிச்சிடுறான். இவன் ப்ரோன்னு நினைக்கிறேன், வேன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இன்னொரு அர்த்தம் இங்கே இருக்கான் பாருங்க. இங்கே ஐயோ செம்மையாக அடிக்கிறான். என்ன இந்த பேக்கன் எம்பிபியா? ஓகே இப்போ நம்ம வேறு யார் கூட மேட்ச் போடலாம்? இதோ இங்கே மேட்ச் போடலாம். என்னது இது? இவ்வளோ பெரிய நூபு டீம்லேருந்து நம்மளை விட்டுருக்குது. என்ன நான் ஒயிட் ஸ்லாப்பு, இவங்க இன்னும் அப்கிரேடே பண்ணல போல், எதுவும் எடுக்கலை போல். நான் ஒன்று வச்சுருந்த ஸ்லாப்பு, ஆனால் அது கம்மி தான். அதை நான் தெரியாமல் சேல் பண்ணிட்டேன். அது நானும் என்னதுன்னு தெரியாமல் தொட்டுட்டேன். கடைசியில் சேல் ஆயிடுச்சு. இவன் நல்லா அடிப்பான், நான் வேறு தெரில. அவன் வர போடுறான். ஐயோ கீழே குதிச்சுட்டு செம்மையாக ரெட் கலரில் இருக்கான்ல, ரெட் கலரில் வந்துட்டு இருந்தானா அவனுக்கு பவர் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க எடுத்துட்டான். இவன் ப்ரோன்னு நினைக்கிறேன். நூபுன்னு நினச்சா இப்படி ப்ரோவாக இருக்கானே இவன். நான் என்ன பண்ணுறேன்னா யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், இல்லைன்னா அட்டாக் பண்ணுருவாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணலான்னு தெரியுமா? இதில் ஒரு பிடிச்ச விஷயம், கீழே ஒளிஞ்சிட்ருக்காங்க. நம்மளோட ஃப்ளாக் எடுக்க போதும் அவங்களால ஸ்லாப்பும் பண்ண முடியாது, பறக்கவும் முடியாது. ஏதோ ஓடுது பவர் இருக்கு, அதை பண்ண முடியாது. அதனால நம்ம என்னன்னா அப்படியே அவங்கள அடித்து தள்ளிடலாம். நம்ம டீம் மட்டும் அடிச்சிருவாங்க. இங்கே பாருங்க காமிக்கிற எக்ஸாம்பிள். அவன் பின்னாடி தான் ஸ்லாப் இருக்குது. இப்போ அடித்தேன்னா அவன் கீழே விழுந்துருவா. இப்போ நம்ம போயிட்டு எடுக்கலாம். அடி அப்பா அடி. எதுக்குன்னா அவன் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே சைடில் அடித்தானா கீழே விழுந்துருவான். அதனால தான் இப்போ ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா நம்ம டீம் வின் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா MVP ஆகுது இல்லை, நான் இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். காயின்ஸ் கலெக்ட் பண்ணி நல்லா ஹேமரு அதெல்லாம் வாங்கணும். ஹேமர் இருந்தால் செம்மையாக அடிக்கும். அது அந்த ரிவார்ட்ஸில் இருக்கும். அது ஒரு செஸ்ட்டு மாதிரி இருக்கும். அது நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்னது அந்த செஸ்ட்டு வெளியே போனதுக்கப்புறம் இந்த மேப்பை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அப்போ அடி இவனை அடித்தாச்சு. இது நம்ம டீம் இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நம்மளோட ஃப்ளாக் எடுத்து போகிறான். அது நம்மளோட ஃப்ளாக் இல்லையா, வேறு ஒருத்தன் அடிச்சுட்டான் போல் நம்ம டீமை. நான் எங்கள் டீமுன்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும் டக்குன்னு. இதான் பெரிய டாஸ்க்கு. நான் கொடி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே காமிக்கிறேன், மற்றவங்க கொடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நம்ம தான் MVP போடு. இவன் MVP. ஏன்னா நான் லாஸ்ட் ரவுண்டில் தான் ஜெயிச்சேன், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜெயிக்கல. அதனால தான் போடு. இவங்கிட்ட நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இவன்கிட்ட அவ்வளோ நல்ல ஸ்லாப் இல்லை, அப்படின்னா இவனை அடிச்சிடலாம். இதுவே ஒயிட் கலர் ஸ்லாப்லாம் இருந்தால் அவ்வளோதான், அப்படியே நிற்பான் அவன். நான்லாம் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படியே. அந்த கொகைக்குள்ளே உழணும். இதில் அது வேறு. ஏன்னா அந்த 4 பிளேயரு 3 பிளேயர்லாம் 3 vs 3 4 vs 4 அதுக்கெலாம் இந்த மாதிரி மேப் தர மாட்டாங்க, வேறு மேப் தருவாங்க. அச்சோ இவன் போகிறானே. ஐயோ வின்னா இருக்கக்கூடாது. இருங்க நம்ம நேது இது அவன் இன்னும் போகலை, நம்ம தான் வின் ஆகிறோம். நானும் அவன் வின் ஆகிருக்கிறான்னு நினச்சேன். ஓகே இந்த ரவுண்டோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விளையாடுவோம். அப்படியே அவன் வெளியே போயிட்டு நம்ம வின் ஆகிட்டோன்னா நம்ம இன்னும் ரவுண்டு விளையாடுவோம். ஓட அடி அவன் அடிக்கலை, நல்ல வேலை. அவன் அடிச்சிருந்தானா அவ்வளோதான், அப்படியே உளுந்திருப்பான். அங்கே பட்டா கூட பரவாயில்ல, ஆனால் கீழே விழுந்துட்டான்னு அவ்வளோதான். இங்கேருந்து வரணும், அதுக்கு கீழே விழுந்துடலையாம்.
ஏன்னா இதோ இங்கே முட்டும் அவன் அப்படியே போயிடுவான். அப்படி கீழே விழுந்துட்டா வேலை முடிஞ்சிடும். அச்சோ அடிச்சிட்டு போட்டான். போச்சு, அவன் தான் வின் ஆக போகிறான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். போக முடியுதா முடியலை. கரெக்டாக ஜம்ப் பண்ணுறோம், அவன் பறக்க விட்டான் நம்மளை. அவன் ரெடி. இப்போ வாடா. இப்போ தான் 1 vs 1 போடு. இப்படி போனால் அவனால் அடிக்க முடியாது. ஐயோட என்னையா இது பேக்கன் நினச்சா இப்படி ப்ரோவாக விடுறான். நம்ம தான் வின் ஆகும் இந்த ரவுண்டில் ஐ திங்க். ஏன்னா நம்ம ஏதாவது ட்ரிக் பண்ணி வின் ஆகும். இப்போ ஓகே, இப்போ வின் ஆகிடுவோமான்னு தெரில. அந்த பேக்கன் வரான் மாடு மாதிரி. ஐயோ ரொம்ப அடி வாங்கல என்ன. இப்போ அவன் பின்னாடி துரத்திட்டு வந்தான், கீழே விழுந்துட்டான். இங்கே பாருங்க, கீழே குதிக்க போதுமே அவனை அடிச்சுட்டான். எப்படியா நான் குழிக்குள்ளே உள்ள போது அவனும் பக்கத்தில் இருந்திருக்கான், நான் அடிச்சுட்டேன். இப்போ இந்த ஓட்டக்குள்ளே விழுந்தால தானா, இந்த ஓட்டக்குள்ளே விழுந்தா வின்னாக மாட்டான். அப்படியே நேராக அப்படி தான் போவேன். எப்போ அடி. இப்போது நம்ம தான் வின்னாக போகிறோம். ஓகே, அப்படின்னா இல்லை அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. இதோ இப்போ நம்ம திரும்பியும் இன்னொரு மேட்ச் இருக்குது, சும்மா தான் பண்ணோம் நம்ம. ஓகே, இப்போ அவ்வளோதான், நம்ம தான் வின் ஆக போகிறோம். இருங்க வேகனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டா. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் MVP.